ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பச்சை பயிறு நுண்கீரை, அதாவது மைக்ரோ கிரீன்ஸ். எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்க. இந்த தடவை எல்லாத்தையுமே இதை ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ரொம்ப அருமையாக நல்ல உயரமாக தளன்னு வளர்ந்துருக்கு. இது எப்படி பண்ணேங்கிறத ஷார்ட்டாக சொல்கிறேன். இது வந்து ஆன்லைனில் தான் இந்த ட்ரே வாங்கினேன். இது கீழே இந்த மாதிரி ஒரு ட்ரே இருக்கும், இதுக்கு மேலே ஒரு ஓட்டையாக ஒரு ட்ரே இருக்கும், இது மேலே இதுக்கு ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ப்ரேயர் மட்டும் நம்ம வாங்கிக்கணும் கடையில். இது ஒரு 230 ரூபா ஆகும், இது ஒரு 40-50 ரூபா ஆகும். இவ்வளவு தான் நீங்கள் வாங்க வேண்டியது. வாங்கிட்டா இது மாதிரி மைக்ரோ கிரீன்ஸை பிரமாதமாக வளர்க்கலாம். வேறு எதுவும் மண் உரம் இதெல்லாம் தேவையில்லை. இதில் வந்து இந்த மேலே ஒயிட்டாக இருக்கிற ட்ரேயில் டிஷ்யூவை ஒரு 2 லேயர் போட்டுருங்க. ஒரு லேயரே போகிறோம், 2 லேயர் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். கீழே தண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இது மாதிரி ஸ்ப்ரேயரில் தண்ணி வச்சுக்கோங்க. பச்சை பயிறு இது மாதிரி எந்த தானியம் வேணாலும் 12 மணி நேரத்துக்கு குறையாமல் ஊற வச்சு நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருந்தேன். இதில் நல்லா ஈவனாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா டார்க் துணியை நினச்சி புழிஞ்சி அது மேலே போட்டு மூடிடணும். கருப்பு துணி இல்லாட்டி டார்க் கலரில் இருக்கிறத போட்டு மூடிட்டு இந்த மூடியை போட்டு கொஞ்சம் காற்று போகிற மாதிரி மூடி வச்சுருங்க. மூடிட்டு கரெக்டாக 24 மணி நேரத்துலேயே அது முளைக்க ஆரம்பிச்சிரும். அந்த துணி மேலே ஒரு நாளைக்கு 2 தடவை ஸ்ப்ரேயர் வச்சு தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா 2 நாள் அல்லது 3 நாளில் அந்த துணி வந்து லைட்டாக அப்படியே தூக்கிக்கிட்டு வரும். அதாவது அது முளைக்க ஆரம்பிச்சு வந்துடும். முளைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த டயத்தில் அந்த துணியை எடுத்துட்டு கொண்டு போய் சன்லைட் தெரிகிற மாதிரி இடத்துல, அதாவது பால்கனியில் அல்லது ஜன்னலுக்கு பக்கத்தில் வெளிச்சம் வர்ற இடத்துல வச்சிருங்க. வெயில் நேரடியாக படக்கூடாது. அதுக்கப்புறம் எப்போதும் போல நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 2 தடவை தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்குங்க. கீழே இருக்கிற தண்ணியை 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும். இது மாற்றிட்டா 7-8 நாளில் இவ்வளவு அருமையான மைக்ரோ கிரீன்ஸ் நமக்கு கிடைச்சி போயிடுது. ஒட்டுமொத்த வைட்டமின்ஸையும் தன்னகத்தையும் கொண்டுள்ள இந்த கீரையை எல்லாரும் போட்டு குடும்பத்துக்கு யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, தேங்க்யூ.